தேவனை அறிந்திருக்கிறீர்களா? தேவனோடு உள்ள உறவு உங்கள் வாழ்வில் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? வேதத்தை ஆராய்ந்து படிப்பது எப்படி? நமக்காக ஆண்டவர் ஸ்தலத்தை ஆயத்தம் செய்திருக்கிறாரே, அது எப்படிப்பட்டது? இப்படிப்பட்ட கேள்விக்கு பதில் காண இணைந்திருங்கள் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்கு நம் மத்தியிலே அன்பு போதகர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பாஸ்டர் ஜோஷ்வா, பாஸ்டர் ஜோயல் அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். பாஸ்டர், அற்புதமான ஒரு பாடத்தின் மூலமாக நாங்கள் போகிறோம். 2வது காலாண்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். தேவனோடு உறவில் வளருதல் என்ற தலைப்பின் கீழாக இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். பாஸ்டர் ஜோஷ்வா, நீங்கள் இந்த பாடத்தை துவக்கி வைங்க. இந்த காலாண்டில் முதலாவது பாடமாக உண்மை நிலை அறிதல் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம இந்த வார பாடத்தை படிக்க இருக்கிறோம். மனநவசனம், பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். நல்ல ஒரு மனப்பாட வசனம். பாஸ்டர் ஜோயல், இந்த வாரத்தினுடைய அறிமுகத்தை நீங்கள் சொல்லுங்கள். அழிந்து வரக்கூடிய இந்த உலகத்திலே மனுஷருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் தோய்வு சந்திக்கப்படும் வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே சத்திய வெளிச்சத்தை ஏற்படுத்தும்படியாக லவோதிக்கேயா சபையின் அனுபவத்தை வைத்து சில பாடங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறார். எனவே அனலுற்ற ஜீவியத்தை ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகள் அனலை பெறுவதற்கு ஏதுவாக இந்த பாடத்தில் சில கருத்துக்களை இந்த நாளிலே நாம் ஆராயும்படியாக இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம். பாஸ்டர் ஜோஷ்வா, முதல் கேள்வி, இன்றைய காலத்தில் நம்மளுடைய மக்களுடைய ஆவிக்குரிய நிலையை பற்றி கிறிஸ்து எப்படி பார்க்குறாரு? போதகர் அவர்கள் அறிமுகத்தில் சொன்னது போல இன்றைய நிலை என்றாலே நம்ம லவோதிக்கேயா திருச்சபையினுடைய அனுபவத்தை தான் பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில், குறிப்பாக கர்த்தருடைய வருகைக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலையை மிக தெளிவாக வேதம் பதிவு செய்திருக்கிறது. இதை யார் சொல்லுகிறா அப்படின்னு சொல்லி 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும். அப்படின்னா உண்மையை மட்டுமே பேசக்கூடிய சாட்சி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது. பொய்யே இல்லாத ஒரு தேவன், பொய்யுரையாத தேவன் அவர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த நிலை உண்மையான நிலை தான். நம்ம இந்த வார தலைப்பில் படிக்கிறோம் உண்மை நிலை அறிதல். அப்படின்னா இந்த உண்மை நிலை நீங்கள் எப்படின்னு நான் சொல்ல முடியாது, நான் எப்படி நீங்கள் சொல்ல முடியாது. நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடிய சாட்சியை நம்ம பார்க்க இருக்கிறோம். மக்களுடைய நிலை, நம்முடைய நிலை, ஆவிக்குரிய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல். 17வது வசனத்தில் நான் வாசித்தேன். அப்படின்னா நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம் என்பது தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய சாட்சி. நம்முடைய நிலை என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பரிதபிக்கப்படத்தக்க நிலையில், நிர்பாக்கியமுள்ள நிலையில், அதாவது எல்லா விதத்திலும் சோர்ந்து மோசமான ஒரு நிலை. போதகர் அறிமுகத்தில் சொன்னது போல இந்த காலகட்டத்தில் அனலற்ற ஒரு வாழ்க்கை என்று பார்க்கிறோமே, அந்த ஒரு நிலையை தான் நம்முடைய நிலையாக ஆண்டவர் உண்மையுள்ள சாட்சியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ரொம்ப அழகான ஒரு கேள்விக்கு பதில் தந்தீங்க பாஸ்டர். பாஸ்டர் ஜோயல், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு ஆலோசனையை தருகிறது. அந்த ஆலோசனை என்ன? இதில் தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் நமக்கு சில நன்னெறிகளை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த ஆசிரியர் குறிப்பிலே நாம் பார்க்கும்போது ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது, பையிங் அப்படின்னு சொன்னால் பார்ட்டரிங் ஆர் எக்ஸ்சேஞ்ச், பண்டம் மாற்று முறை. தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு பண்டம் மாற்று முறையை அவர் கையாளுகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய தரித்திரத்தை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு அவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய பார்வையற்ற நிலையை நாம் அவருக்கு கொடுக்கும்போது அவர் நம்முடைய பார்வைக்கு களிக்கம் போட்டு நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய நிர்வாணத்தை நம் ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு வெண்வஸ்திரத்தை கொடுத்து நமக்கு அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். எனவே இவை எல்லாம் தேவனுடைய அன்பினாலே, அவர் நம்ம மேல் கொடுத்திருக்கிற அக்கறையினாலே இவையெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு ஈவாக இருக்கிறது. நல்ல ஒரு பாஸ்டர். அப்போ பாஸ்டர் சொல்லும்போது என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆலோசனையெல்லாம் நமக்கு தேவை என்பதை அவர் உணர்ந்து எல்லாவற்றையும் நம்ம கொடுக்கும்போது அந்த ஆலோசனை மூலமாக நான் மாறுவேன் என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவில் வளர்தல் என்ற ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பாஸ்டர் சொல்லும்போது அக்கறை நாளை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். ஆமாம், நம்ம இடத்துல அக்கறையின்மை இருக்குது. ஏன்னா நம்ம அந்த 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம நிலையை அறியாத ஒரு அக்கறையின்மை
ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அவ்வளவு ஒரு அஜாக்கிரதை இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறாரு. அவர் ஜாக்கிரதையுள்ளவராய் இதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆமா. பண்டமாற்று முறைன்னு பாஸ்ட் சொன்னாங்க. நம்ம கிட்ட இருந்து எதை கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அக்கறையின்மைன்ற அந்த காரியத்தை மட்டும் எடுத்து வச்சா போதும். ம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன்றதை நான் பார்த்தா ஆண்டவர் எனக்கு அவற்றிருந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். நன்றி பாஸ்டர். பாஸ்டர் ஜோயல், உங்ககிட்ட மறுபடியும் ஒரு கேள்வி, ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. வாட் இஸ் ட்ரிபிள் ஆர்? ஓகே, 3R ட்ரிபிள் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரெபியூக், ரிப்பண்ட் அண்ட் ரிவார்ட் அப்படின்னு சொன்னால் தமிழில் பார்க்கும்போது கடிந்து கொள்வர், மனம் திரும்பு, பலன் பெறு. இந்த மூன்றிற்கும் அடிப்படை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பே அதற்கான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அவர் நம்மேல் அன்பு கொண்டிருக்கிறதுனாலே அவர் நம்மை கடிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மேல் அன்பு கொண்டிருக்கிறதுனாலே அவர் நம்மை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மேல் அன்பு கொண்டதுனாலே இவைகள் எல்லாம் செய்யும்போது அதற்கான பலனையும் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். குறிப்பாக நம் வேதத்திலே நாம் பார்க்கும்போது இந்த லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்வார், நான் நேசிக்கிறவர்களே எவர்களோ அவர்களை நான் என்ன செய்வேன், சிட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். எனவே சில சிட்சையை ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார். எதற்கென்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்மை மீண்டுமாக அவருடைய உறவுக்குள்ளாக இணைத்து கொள்வதற்காக. நாம் நாளுக்கு நாள் உறவிலே நாம் பலப்பட்ட விதத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சிட்சைக்குள்ளாக நாம் வழிநடத்தப்படுவோம். அந்த இடத்துல நாம் மனம் திரும்பும் போது அதற்கான பலனை நாம் பெறுவோம். எனவே இந்த 3R கடிந்து கொள்ளுதல், மனம் திரும்புதல் மற்றும் பலன், இவர் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆண்டவருடைய அந்த அன்பு நமக்கு வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நாமும் அவரோடு கொண்டிருக்கிற உறவிலே பலம் பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நல்ல ஒரு கருத்து பாஸ்டர். அப்போ நீங்கள் சொன்ன அந்த 3 வார்த்தைகளிலுமே ஒரு வார்த்தை ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, அன்பு, லவ் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு காரியத்தை வளர்க்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது, நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்பது நீங்கள் சொன்னீங்க. தகப்பனுடைய சிட்சைக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். பாஸ்ட் சொல்லும்போது நேசிக்கிறவனை சிட்சிக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நம்ம கெட்டு போகணும் அப்படின்றதுக்காக அவர் நம்மை கடிந்து கொள்வதே கிடையாது. கண்டிப்பா. ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்வது எதற்காகன்னு சொன்னால் நம்முடைய நிலையை அறிந்து கொள்வதற்காக, அந்த நிலையை அறிந்து பாஸ்ட் சொன்ன மாதிரி மனம் திரும்புவதற்காக என்பதுதான் அந்த சிட்சைக்கான நோக்கம். ரொம்ப நல்ல ஒரு பாடத்தை படிச்சுட்டு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு நாம் மறுபடியும் வரலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேயர்களே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஜோஷுவா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அதில் வெளிப்படுத்தல் 3:20 ஒரு வாக்குறுதி ஆண்டவர் நமக்கு தர்றதாக நம்ம பார்க்குறோம். எப்படிப்பட்ட வாக்குறுதி நமக்கு தர்றாரு, அந்த வாக்குறுதி நான் பெறணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? நம்ம அதில் 19வது வசனத்தை குறித்து போதகர் அவர்கள் சொன்னாங்க. அந்த கடிந்து கொள்ளுதலை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் சொன்னாங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்பொழுது பாஸ்ட் அவங்க அந்த பலன் பெறுவதை குறித்தும் சொன்னாங்க. பாஸ்டருடைய தொடர்ச்சியாக நானும் சொல்கிறேன், தேவனுடைய சிட்சித்தல் என்பது அது நம்முடைய முடிவல்ல, அது நாம் பலன் பெறுவதற்கான ஆரம்பம். அந்த பலன் பெறுவதை குறித்து தான் நம்ம 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். இந்த வசனம் வந்துட்டு தேவன் தரக்கூடிய மேலான ஒரு ஆசீர்வாதம். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம தேவனோடு உள்ள உறவில் வளருவதை குறித்து படிக்கிறோம். குறிப்பாக நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்தால்தான் நம்ம தேவனோடு உள்ள உறவில் வளர முடியும். எனவே ஆண்டவர் இந்த சிட்சை எதற்காக நமக்கு கொடுக்குறாரு, நம்முடைய நிலையை நம்ம புரிந்து கொள்ளணும், எதற்காக கடிந்து கொள்வதை கொடுக்குறாருன்னா, நாம் நிலையை புரிந்து கொண்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் பொழுது தான் அவர் தட்டுகிற சத்தம், அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து நாம் அவரை உள்ளே அழைத்து அவரோடு அந்த போஜனம் பண்ணக்கூடிய அந்த உறவிலே வளர முடியும் என்பது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். இதில் அவர் ஒருபோது நம்மளை வந்துட்டு நிர்பந்தம் செய்வது கிடையாது. எந்த ஒரு நபரையும் ஆண்டவர் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அவரோட உறவில வைத்துக்கொள்வதே கிடையாது. வரலாறு நெடுகிலும் வேதாகமம் முழுவதிலும் எந்த ஒரு நபரை எடுத்து பார்த்தாலும், யாருடைய எடுத்துக்காட்டை நம்ம எடுத்து பார்த்தாலும் ஆண்டவர் அவருடைய பங்கை செய்துவிட்டு நம்முடைய பங்கிற்காக காத்திருப்பார். உடன்படிக்கை உறவிலே அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சரியாக செய்திருக்கிறார். நமக்காக அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். நம்ம மேலே பார்த்த காரியங்கள், இந்த அதிகாரத்திலே முன்பாக படித்த காரியங்கள், நீ என்னிடத்திலே வாங்கிக்கொள் என்று அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஒரே விஷயம், அவர் கொடுக்கக்கூடிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை நாம் உள்ளே நம்முடைய இருதயத்திற்குள்ளாக அழைக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை. அதையும் அவர் அன்பு நிமித்தமாக தான் செய்கிறாரு, மாறாக நிர்பந்தம் செய்வது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் வெளியே நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்கிறார். கண்டிப்பாக பாஸ்டர். அப்போ நான் இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த ஒரு பாடத்தில் நமக்கு ஒரு சோதனை வந்தாலே, இப்போ இருக்கக்கூடிய வாலிபர்களோ அல்லது பெரியவர்களோ ஒரு சின்ன சோதனை வந்தாலும் உடனே அவங்க பெரிய லெவலில் அதை யோசித்து
ஆண்டவர் என்ன விட்டுட்டாரு, அவர் என்ன கை விட்டுட்டாரு அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. பெரிய சோதனை என்ற அளவுக்கு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அது ஒரு சிற்றை அளித்தாலும் அது நம்மளுடைய ஆரம்ப இடம் என்று ஒரு வார்த்தை பதிவு நம்முடைய பண்ணீங்க. நிலையை அறிந்து கொண்டு கண்டிப்பா அவருக்கு இடம் கொடுப்பதற்கு. நிச்சயமாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. பாஸ்டர் ஜோயல், உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, பாஸ்டர் சொன்ன அதையோட கருத்தினுடைய தொடர்ச்சி தான். நம்ம சொல்லுவோம் ஏசப்பா அன்பானவர், ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதில் எவர் லாஸ்டிங் என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, நித்திய அன்பு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன? உண்மையாகவே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நித்திய அன்பு என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அது தொடக்கம் இல்லாத அன்பு. எரேமியா 31:3 படிக்கிறோம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி நம்ம வேதத்திலே நாம் படிக்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த நித்திய அன்பிற்கான இன்னொரு விளக்கத்தை நாம் பார்க்கும்போது, நித்திய அன்பு என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே மாறாத அன்பு. சரியா? இந்த அன்பு எந்த சூழ்நிலையிலும் மாறாததாக ஒரு நிலையுள்ள ஒரு அன்பாக நமக்கு சூழ்ந்திருக்கும். மனிதனுடைய தகுதியை சாராத அன்பாக இந்த அன்பு நமக்கு நிலை பெற்றிருக்கிறதாக இருக்கிறது. சரி, இந்த அன்பிற்கும் இந்த பாடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து பேசக்கூடிய ஆண்டவர் இந்த சபையினுடைய நிர்பந்தமான நிலைமையை பற்றி எல்லாம் விவரித்துட்டு, இதை ஒருவேளை அவங்க கடந்து ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சரியா? அதான் நம்ம வெளிப்படுத்த விசேஷம் 3:21 நம்ம படிக்கிறோம் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன். சரியா? அப்ப இந்த நித்திய அன்பின் மூலமாக ஆண்டவர் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்க போறார் பார்க்கும்போது, அவருடைய சிங்காசனத்திலே நாம் இருக்கும்படியாக, அவரோட நாம் நெருங்கின உறவிலே இணைந்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு தான் இந்த உலகத்துல அவருடைய அன்பு நிலை பெயராத அன்பாக, நித்திய அன்பாக இன்றைக்கும் இப்பொழுதும் நமக்கும் அது காண்பிக்கப்படுகிறது. ஆமென். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். அப்போ அந்த அன்பு எவ்வளோ தூரம் நம்ம மேலே வச்சிருந்தா, அந்த பாசம் வைத்திருந்தால் இவ்வளோ தூரம் செயல்படுவார் என்பதை நம்ம யோசித்து பார்க்கிறோம். பாஸ்டர் ஜோஷ்வா, இப்போ நம்ம பார்த்தோம் அந்த அன்பினுடைய முக்கிய கருத்து. இன்றைக்கி நிறைய சூழ்நிலை நமக்கு வருது, பல சுச்சுவேஷன் வருது. சில நேரத்தில் ரொம்ப டவுனாக போவோம், சில நேரத்தில் நல்ல சொல்ல திடகாத்திரமாக இருக்கிறோம், ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் மனிதனோடு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அந்த உறவு அல்லது அந்த தொடர்பு எப்படி இருக்கிறது? போதகர் சொல்லும்போது இந்த நித்திய அன்பிற்கான ஒரு விளக்கமாக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறாத அன்பு என்பதை சொன்னார். வேதத்தில் ஒரு சில நபர்களுடைய எடுத்துக்காட்டை நம்ம இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய அன்பு என்பது மாறாததாகவே இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது நாம் ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். பாவத்திற்கு முன் பாவத்திற்கு பின் என்று பார்க்கிறோம். பாவத்திற்கு முன் அவர்களை தேடி வந்து பேசின அதே ஆண்டவர், பாவம் செய்த பிறகும் அதே ஆண்டவர் தான் தேடி வந்து பேசுகிறார். கண்டிப்பா பாவம் செஞ்சிட்டாங்க என்பதற்காக அவங்க நம்மளை தேடி வரணும்னு ஆண்டவர் காத்திருக்கவில்லை. நித்திய அன்பின் நிமித்தமாக அவர் முதலடியை எடுத்து வைக்கிறார். அவர் தான் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆமா. எனவே ஆண்டவருடைய நித்திய அன்பு என்பது அது மாறாதது, அது சூழ்நிலைகளை பொறுத்து மாறாத அன்பாக இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளாக தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். இன்னும் நோவாவினுடைய நாட்களிலே பூமியை எங்க பார்க்கிறாரு, மனிதர்களுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருந்தது என்று பார்க்கிறோம். அப்பவும் ஆண்டவர் தான் வந்து பார்க்கிறார், யாராச்சும் இருக்கிறாங்களா என்று பார்க்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். தேவன் தேடி வந்து பேசக்கூடிய இடங்களை தான் நம்ம நிறைய வாசிக்கிறோம். இன்னும் ஆபிரகாமை அழைத்ததாக இருக்கட்டும், இன்னும் மோசையோடு முகமுகமாக பேசின அனுபவமாக இருக்கட்டும், முற்பதிலிருந்து மோசையை அழைக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் தேவன் தான். எல்லா இடங்களிலும் தேவன் தான் முதலடி எடுத்து வைக்கிறார். இன்னும் ஒரு 2 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். ரோமர் 5:8 வாசிக்கும் பொழுது, நாம் பாவிகளா இருக்கையில் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். அப்போ நம்முடைய நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நம்ம நிலையை புரிந்து கொள்வது கிடையாது. ஆமாம். நித்திய அன்பையுடைய தேவன் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் நமக்காக வருவதற்கு தயாராக இருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய நிலையை உணராமல் இருப்பது தான் பிரச்சனை. 1 யோவான் 4:10 வாசிக்கும் பொழுதும் நம்மிடத்தில் அவர் முந்தி அன்பு கூர்ந்தார், அதனால தான் நாம் அன்பு கூற வேண்டும் என்பது அந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா, தேவனுடைய நித்திய அன்பு நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மாறாததாக இருக்கிறது. நாம் நம்முடைய நிலையை உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ரொம்ப அழகான பாடம் பாஸ்டர். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம மாறக்கூடாது, ஏன்னா அவர் மாறமாட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் பலவீனம் என்ன செய்யுது, மனிதர்களை மாற்றுகிறது. ஆனால் ஞானத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்குறோம். பாஸ்டர் ஜோயல், யோவான் 15 நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு நிகழ்வை சொல்கிறார். அதில் உள்ள முதல் பகுதியை நீங்கள் சொல்லுங்கள். யோவானின் சுவிசேஷம் 15 ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களோடு தன்னுடைய சில அனுபவ பாடங்களை அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். சில கடுமையான
ஆம், தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய பாடம் அது. குறிப்பாக ஆண்டவர் இதில் ஒரே ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிலைத்திரு என்ற வார்த்தை மீண்டும் மீண்டுமாக இந்த அதிகாரங்களே அங்கங்கே வந்து கொண்டிருக்கும். எனவே இந்த வார்த்தையினுடைய பாடத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக பாஸ்டர் அந்த பாடத்தை முடிக்கும்போது சொன்னாங்க, நம்ம எந்த நிலையில நம்ம நிற்க போகிறோம், சரியா? அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம எந்த நிலையில நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்து தன்னை திராட்சை செடி என்று சொல்லி அவர் தன்னை 15ஆம் அதிகாரத்திலே வர்ணிக்கிறார். நாம் கிறிஸ்துவில் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கனி கொடுக்கிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் விசுவாசிகளுக்கு நம்ம கொடுக்க முடியும். நல்ல ஒரு பாடம் பாஸ்டர். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிற்பாடு நம்ம மறுபடியும் வருவோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, கண்டினியூ பண்ணுங்க பாஸ்டர். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதே ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம பல்வேறு நிலைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் யுக நெடுகிலும் அவருடைய ஜனங்களோட ஆண்டவர் தொடர்போடு இருந்து கொண்டிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதாம் ஏவாளோட நேர்முக தொடர்போடு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த ஏனோக்கோட தொடர்பில் இருந்தார். அதுக்கப்புறம் இந்த நோவாவோட தொடர்பில் இருந்தார். இப்படி பல காலங்களில் தொடர்போடு இருக்கக்கூடிய தேவன் மீண்டுமாக இப்போ இருக்கக்கூடிய நம்மோடும் அவர் தொடர்பில் இருக்கும்படியாக நாம் எல்லோரும் அவரை பற்றினவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாம் யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தேவனோடு நாம் நெருங்கி இருப்பதே அதற்கான முக்கிய அழைப்பாக இருக்கிறது. தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் சொன்னனுடைய 2வது பகுதியை நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், பாஸ்டர் அவங்க சொன்னது மாதிரி ஆண்டவர் திராட்சை செடியாக இருக்கிறார். அதிலே நாம் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் நிலைத்திராத பட்சத்தில் வசனம் சொல்கிறது, 6வது வசனம், ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். இந்த பாடம் நம்முடைய நிலையை உணர்ந்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம். நம்முடைய நிலை, நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களும் நிர்வாணியும் குருடராக இருக்கிறோம் என்பதை உண்மையுள்ள சாட்சியானவர் சொல்லுகிறார் என்று துவங்கின இந்த பாடம் ஆண்டவருடைய நித்திய அன்பினாலே அவருடைய அந்த அன்பிற்குள்ளாக நம்மளை அழைத்து நம்மை அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அழைப்பு கொடுக்கிறார். தொடர்ச்சியான அந்த அழைப்பை நாம் மறுக்கும் பொழுது நாம் எரியுண்டு போவோம் என்பதையும் தேவன் சொல்லுகிறாரு. அதே இதில் 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். அவரிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது நம்மால் கனி கொடுக்க முடியும். எனவே அந்த நிலைத்திரு என்கிற வார்த்தை பாஸ்டர் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக வருகிறது, 10 முறை வருகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே அவரிடத்தில் நிலைத்திருந்தால் நம்மால் கனி கொடுக்க முடியும். நிலைத்திராவிட்டால் நாம் எரியுண்டு போவோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நித்திய அன்பை குறித்து நம்ம படித்தோமே, அந்த நித்திய அன்பு பிதாவினுடைய அன்பாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதே வசனத்தில், மனப்பாட வசனத்தில் வாசித்த காரியங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான் தேவன் நமக்கு தரக்கூடிய ஆலோசனை. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு செலுத்துவதாகும். ரொம்ப அழகான ஒரு விளக்கம் பாஸ்டர். பாஸ்டர் ஜோயல், நம்ம ஆண்டவர் நம்மளை அன்பு செய்கிறார், அதை குறித்து நிறைய நம்ம படித்தோம், நிறைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்க. எவ்வாறு அந்த அன்பை நம்மக்கிட்ட காமிக்கிறார், எப்படி அதை செயல்படுத்துகிறார் என்கிட்ட? தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசித்தார். நம்ம வேதத்தில் நம்ம வாசம் எரேமியா 31:3 நம்ம வாசனம், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன் என்று சொல்லி நம்ம வாசனம். அடுத்து 1 யோவான் 4:19 நம்ம வாசிக்கும் போது படிக்கிறோம் பாருங்க, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் என்ன செய்யணும், அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அன்பு கூறுவதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவருடைய வாக்குகளுக்கு கீழ்ப்படிவதே நாம் அன்பு கூறுவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு உறவை நம்மோடு ஏற்படுத்தும்படியாக அவர் காத்திருக்கிற வேளையிலே நாம் அவருடைய வாக்குகளுக்கு செவி கொடுத்து அவருடைய பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்போம் என்பதே நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம், மனம் திரும்புதலுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு ஒரு சிக்ஷையை கொடுக்குறாரு. மனம் திரும்புதலுக்காக ஆண்டவர் நம்மையில் அன்பு கொண்டவராக இருக்கிறாரு. எனவே இவற்றிற்கு நாம் கீழ்ப்படியும் போதே இதற்கான வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே அவர் நம்மை நேசித்திருக்கிறார், நாமும் அவரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுவே கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஒரு மூலாதாரமாக இருக்கிறது. நன்றி பாஸ்டர். பாஸ்டர், இறுதியாக ஆண்டவர் நம்மளை அன்பு செலுத்திட்டார். அந்த அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த அன்பு செலுத்தின பிற்பாடும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நான் ஒரு புத்துணர்வை நான் பெறுகிறேன். அப்படி பெற்று நான் அந்த ஆவியை வைத்துக்கொண்டு, பரிசுத்த ஆவி பெற்ற நான் அந்த அன்பை நான் நேசித்த பிற்பாடு, அதை நான் வாங்கின பிற்பாடு நான் எப்படி வாழ வேண்டும்?
அதாவது நம்முடைய நிலையை ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் சொன்னது, நான் போவேனே ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லிட்டு தேற்றரவாளனுடைய காரியங்களாக அவருடைய வேலையாக நிறைய காரியங்களை பட்டியலிடுறாரு. அந்த பட்டியலிடக்கூடியதிலே அவர் வந்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம இந்த பாடத்தை துவங்கும் பொழுது நம்முடைய நிலையை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று துவங்கினோம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சிற்றை கடிந்து கொள்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த கண்டித்து உணர்த்துதலே ஆவியானவர் மூலமாக தான் நமக்கு வருகிறது. எனவே அந்த ஆவியானவரோடு நாம் அனுதினமும் எவ்வளவு அவருடைய சத்தத்தை கேட்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய நிலையை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய நிலையை அறிந்து கொள்ளும் பொழுது நாம் தேவனிடத்தில் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய அன்பிலே வளருவதற்கு, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு, அவருடைய உறவிலே நாம் நீடித்திருப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்த முடியும். இது எல்லாவற்றிற்கும் ஆவியானவருக்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அதான் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 13ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவிக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறார். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய நிலைமையை குறித்து புரிந்து கொள்ள முடியும். அவர் நம்மிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக நம்மால் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்புகிற நம்மால் ஆவியானவருடைய வழிநடத்துதல் மூலமாக திராட்சை செடியாகிய மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க முடியும். நிலைத்திருக்கும் பொழுது கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பது தான் இந்த பாடத்தினுடைய இந்த பகுதியினுடைய ஒரு சுருக்கமாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். அப்போது நம்ம லைஃப்பில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்ற பதிவை நாம் பார்க்குறோம். அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் ஆண்டவர் வழிநடத்துகிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக நம்ம நினைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக வளர்கிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போ நம்ம இறுதியாக இந்த பாடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு மையம் கருத்து என்னவா இருக்கும் பாஸ்டர்? அதான் நம்முடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரியாலிட்டி செக். நிறைய நேரத்தில் என்ன நடக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால தான் நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியாமல் போகும். எனவே ஆண்டவர் ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ள சொல்கிறார். நம்முடைய நிலையை புரிந்து கொள்ள சொல்கிறார். புரிந்து கொள்ளக்கூடிய நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தால் போதும், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறார். நன்றி பாஸ்டர், நன்றி. நல்ல ஒரு பாடத்தை எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த பாடத்தை எடுத்து கொடுத்ததுக்காக இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, ரொம்ப அருமையான அற்புதமான பாடத்தை நாம் படிச்சுட்டு இருந்தோம். ஆண்டவர் எந்த அளவுக்கு அன்பு நம்மில் வைத்திருந்தார், அவர் மீண்டும் நமக்கு இறங்கி வருகிறார். நான் கூட சில நேரத்தில் ஜெபிக்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் மீண்டும் உங்களுடைய பாச கயிற்றினால் எங்களை நீர் அணைத்துக் கொள்கிறீர் என்று நான் சொன்னது உண்டு. இந்த பாடத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட மேலான சத்தியத்தை வைத்திருக்கிறார். உண்மை நிலையை நாம் உணர்ந்து செயல்படுவோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில், கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவோராக. ஆமென்.